ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த கேமிங் வித் பிரவீன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு செமையான வீடியோ தான். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேமிங் வித் பிரவீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேட் மேக்ஸ் விசஸ் ஹண்டர் கேமிங், இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கில்டு வார் தான். ரெண்டு கில்டு என்ன தான் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேமிங் வித் பிரவீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹண்டர் கேமிங்கு அவங்க சேனலில் போய் அவங்க சேனல் லைவ் போட்டிருந்தாங்க 4vs4. எங்கள் வாடா மாமா கில்லேருந்து போனோம். எதர்ச்சியாக உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, எதர்ச்சியாக ஒரு கிளாஸ் ஸ்கோர் ரேங்கில் நாங்கள் போனோம். போகும்போது திடீர்னு இவங்க ஆப்போசிட் டீமில் ஒரு தமிழ் பிளேயர்ஸ் 4 பேர் வந்துருந்தானுங்க. ராவணன், பயமா, இவங்கெல்லாம் வில்லன், சீப்ரா, சர்க்கார் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் என்னடா அந்த மேட்ச் எங்கள் கில்டு மேட்ச் தோற்றுட்டு நாங்கள் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் தோற்றோன்னே அவங்க வந்து ஓவராக பேசியிருக்காங்க. ரூம் மேட்ச் போட்டுக்கலாமா, வாடா நம்ம ரூம் மேட்ச் போட்டுக்கலாம், 4vs4 முடிஞ்சால் ஜெயிச்சு காமிங்கன்னு. ஆனால் நாங்கள் 6-1 ஜெயிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு மேலே ஏறி அடித்து அந்த மாதிரி ஏறி அடித்து ஜெயிச்சிட்டாங்க ஏமாற்றி. அதனால தான் இப்போ நம்ம ஓசிக்கில் அவரோட ஜெயிக்கல நாங்கள், ஆனால் ஜெயிச்சிட்டோம். எங்கள் கில்டு வாடா மாமா கில்டு, அவங்க ஹண்டர் கேமிங்னு ஒரு கில்டுலேருந்து வந்தாங்க. நாங்கள் ஜெயிச்சிட்டோம் வாடா மாமா கில்டு. ஆனால் அவங்க கொஞ்சம் ஓவராக பேசுனதுனால நம்ம ஓசிக்கில்ங்கிறவர் க்ரியேட் பண்ணி, வாடா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்குவாட் இருக்குது, அந்த ஸ்குவாடை மட்டும் நீ அடிச்சு காமிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இந்த மேட் மேக்ஸ் சரியான ஒரு பிளேயர்ஸ்ன்னு சொல்லலாம். மேடு புல்டோரில் ஒரு சும்மா வேறு லெவல் தரமான பிளேயரு. அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், படுத்துட்டெல்லாம் குளோவால் போட்டார் பார்த்தீங்கள. எல்லாமே மேடு பீஸ்ட்டு, எல்லாருமே தரமான பிளேயர்ஸு. இங்கே பாருங்க மேடு புல்டோ, இங்கே பாருங்க மேடு பீஸ்ட்டு பார்க்கலாம். சரன்னு அடிப்பாங்க. வேறு லெவலான பிளேயர்னு சொல்லலாம். இந்த ஸ்குவாடை நம்ம ஓசிக்கில் அவர் தான் கூப்பிட்டு வந்தார். கார்த்திக் அவர் பேர். ஆனால் ஃப்ரீ ஃபயர் ஐடி வந்து ஓசிக்கில்னு வச்சுருப்பார். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேமிங் வித் பிரவீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவர் ஓசிக்கில் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த கார்த்திக் ப்ரோ நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அந்த ஹண்டர் கேமிங் அவனோட நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோவை மறக்காமல். ஓகே கைஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ராவணன் ஆப்னன் டீம், இவன் தான் கொஞ்சம் ஓவராக பேசுனது. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேமிங் வித் பிரவீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹண்டர் கேமிங்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இது லிங்க் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த லிங்கை தொட்டு போய் பாருங்கள். அவன் சேனலை கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு லைவ் போடுறேன்னு சொல்லிவிட்டு எங்கள் கூட 4vs4 போட்டிருந்தா கூட பரவாயில்ல, சொல்லாமல் போட்டாங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் நாங்கள் ஜெயிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ படுத்துட்டு எப்படி விளையாட்டு காமிக்கிறாருன்னு பாருங்கள். மேடு புல்டோ வேறு லெவலான தரமான பிளேயர் தான். இங்கே பாருங்கள் மேடு ட்ரிக், இங்கே பாருங்க இவர் வேறு லெவலில் அடிப்பார். டபுள் ஷாட் கன் எடுத்துட்டா போதும், சும்மா அழுத்தி பிடி போயே அடிதான். பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிரச்சனைக்கே முதல் காரணம் இந்த ராவணன் இந்த ஸ்குவாடு தான். கேட்டதே இவனுங்க பயமானு என்ன ஏன்டா தோத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் பசங்களை நம்ம தமிழ் பிளேயர்ஸ் மரியாதை கொடுத்து பேசணும்னு பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க ஓவராக பேசணுன்னால தான் இப்போ இந்த மாதிரி யூடியூப் சேனல் நாங்களும் அப்லோட் பண்ணுறோம்டா அப்படின்னு சொன்னானுங்க. சரி, நாங்களும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொன்னோம். அதனால தான் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டு தாங்க கைஸ். மறக்காமல் உங்கள் சப்போர்ட் தந்தால் அதான் கைஸ் அடுத்த வீடியோவில் இந்த ஸ்குவாடு கூட போட்டு நம்ம கொஞ்சம் வேறு லெவலில் வச்சு எமௌண்ட்டை போட்டு வச்சு தரமாக செஞ்சுவிட்டு போட்டுடலாம் வீடியோவை. ஒரு ஃபஸ்ட்டு 2 மேட்ச் அவங்க ஏன்னா இன்னும் ஒரு 4 ரவுண்டு அவங்க ஜெயிச்சிருவாங்க விடாமல். அதுக்கப்புறம் நம்மளால் மேடு புல்டோ அவங்களாம் ஃபார்ம் ஆகிடுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் விட மாட்டாங்க. பாருங்க, சும்மா குளோவால் என்னமா ஃபாஸ்ட்டாக போடுறாருன்னு பாருங்கள். டப்புன்னு படுத்துட்டாரா, என்ன நாக்கு அடிச்சிட்டாங்களா பாருங்கள். எப்படி டப்புன்னு குளோவால் போட்டு பின்னாலேயே கவர் இருக்குது. டீம்மேட்ஸ் அப்படி இருக்காங்க, வேறு லெவலான பிளேயர்ஸ் தான். பாருங்கள், 3 கில்லு 2 கில்லு, மேடு புல்ட்டு 1 கில்லு. இதுக்கப்புறம் தான் வெறித்தனமாக அடிப்பார். இன்னும் ஒரு 4 ரவுண்டு போனதுக்கப்புறம் சும்மா வேறு லெவலில் அடிப்பார்.
ஃபஸ்ட் 4 ரவுண்ட் என்னாச்சுன்னு தெரில, தோற்றுட்டாங்க. 2 ரவுண்ட் ஜெயிச்சுட்டு அப்புறம் 4 ரவுண்ட் தோற்றுட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு லெவலில் வெறித்தனமாக மாறிடுவாங்க. அடிக்கிற அடி ஒன்றும் இடி மாதிரி தான். பாருங்கள் கைஸ், சுற்றி குளோவால் போட்டிருக்காங்க. நம்மால் மேடு போல்ட்டு ஒரு ஆளாக இருந்து எப்படி சமாளிக்க முடியும்? அதனால் இங்கே இவர் 999 ராவணனுக்கு என்னதுன்னு தெரியல நிற்கிறாரு மேடு போல்ட்டு. இவர் சும்மா தரமாக என்டனை வச்சு அடித்தார். ஆனால் இவரை கொஞ்சம் நம்ம பார்க்கல. இவர் குளோவால் ஸ்பீடு கொஞ்சம் ரொம்ப வேறு லெவலில் இருக்குது. வேணால் டைமிங்கை பாருங்கள், இந்த மேலே செகண்ட்ஸ் ஓடுது பாருங்க, ஸ்பீடெலாம் பண்ணல. சும்மா சரண இறக்குவார். இந்த டைம் நம்ம இவரை தான் பார்ப்போம். இன்னும் இவர் நாக்கடிச்சிருவாங்க பின்னால். முதுகுல் குத்திய துரோகின்னு சொல்லலாம். அதை நம்ம மேடு புல்ட்டை பாருங்கள் அடிக்கிறாரு. இந்த மேட்ச் அவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த ராவணன் அவங்க ஸ்குவாடு தான் ஜெயிக்கும் இந்த டைமு. பரவாயில்ல. ஆனால் நான் பூயா அடிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்களே கடைசி வரைக்கும் பாருங்கள். குளோவால் ஸ்பீடு பாருங்கள் என்னமா இருக்குங்க. இங்கே பாருங்க, சும்மா தரன்னு சுற்றுறாரு. ஆனால் நம்மளுக்கு லேக் அடிக்குது, அவ்வளோதான். ஏன்னா லேக்னா சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுக்கு ஸ்பெக்டேக்கர் பார்க்குறவங்களுக்கு அப்படி லேக் ஆட்டாக தெரியுது. பாருங்கள், ஒரு அடி அடிச்சோன்னே எப்படி டப்புன்னு சுற்றி குளோவால் போடுறாருன்னு. இங்கே இவர் மெடிக்கேட்டை போட்டிருக்காரு. அவர் நாக் ஆகிட்டார் மேடு புல்ட்டு. காலு இங்கே கீழே சரியாக குளோவால் போடல, அதனால் நாக் ஆகிட்டார். பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஹண்டர் கேமிங்கிற லிங்க்கை நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். அந்த லிங்கை கொடுக்குறேன், நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். சேனலை கொஞ்சம் நீங்களே சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்ச இதை அங்கே போய் காமிங்க. இதுக்கு மேலே இந்த தமிழ் பிளேயர் உங்களையும் நாளைக்கு அந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. நாளைக்கு ஏன்னா ஆப்நெட்டில் தமிழ் பிளேயர்ஸ் வந்தானுங்கன்னா இந்த மாதிரி தான் வேலைக்கு காமிப்பானுங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து செஞ்சுடுங்க ஆப்நெட்டை. பார்க்கலாம். இவர் போன டைம் நல்லா அடித்தாருன்னு இவரை பார்க்குறோம். இந்த டைம் பார்க்கலாம். ஸ்டீல் எடுத்து அடிக்கிறாரு. வேறு லெவலான தரமான பிளேயர்ஸ் எல்லாம் நான் கடிச்சிட்டாரு. ஆனால் அதுக்குள்ளே பாருங்க, பீஸ்ட்டு வந்து தடன்னு அடிச்சுட்டு ரிவே பண்ணி விட்டுருவார். ஆனால் என்ன பண்ண, அவங்க குளோவால் உடச்சிட்டாங்க. அதனால் கொஞ்சம் அவுட் ஆயிடுவாங்க. 2 பேரும் நாக் ஆயிடுவாங்க. இந்த ரவுண்டு தாங்க கடைசியாக தோக்குற ரவுண்டு. அதுக்கப்புறம் அடிப்பாங்க பாருங்கள் அடி. ஐயோ, இந்த மாதிரி அடிங்க நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி வேறு லெவல் அடி அடிக்கிறாங்க. இவர் சும்மா தரமாக அடிக்கிறார். M10 வச்சுட்டு ஸ்கின்னு அது இந்த 999. அதனால் 999 அதனால தான் இவர் கொஞ்சம் இதாகிட்டு நாக்கேன்னா 999 கூட விட மாட்டேங்கிறாங்களே. இங்கே பாருங்கள் எப்படி சரசன் குளோவாலை பாருங்கள் நீங்களே. என்ன பண்ண, கொஞ்சம் கீழே இழுத்து போட்டிருக்கணும். அவருக்கு கொஞ்சம் இல்லை 999+ஆகவே போயிட்டு இருந்திருக்கு போல இருக்கு. கட் பண்ணி தான் போட்டேன். சரி 18 நிமிஷம் போயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க மாட்டீங்க எப்படி இருந்தாலும் இந்த வீடியோவையே. அதனால தான் சரி கட் பண்ணி போட்டோம்னா வச்சு இந்த அட்டாக்கிங் போகிறத மட்டும் கரெக்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன். சரி, இந்த டைம் L2Kவே பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் பாட்டிருக்கேன். என்ன தான் பண்ணுவாரோ தெரியலையே. மேடு புல்ட்டு வேறு அந்த சைடு ஃபயர் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இந்த மேட்ச்சில் இந்த சும்மா வெறித்தனமாக ஆடுவார் மேடு புல்ட்டு. பாருங்கள் இந்த எப்படி ஹெல்மெட்டே கழண்டிருச்சு. வேறு லெவல் ஹெட்ஷாட்டு. M177 வச்சு தான். ஆனால் மேடு புல்ட்டு விடமாட்டார் இந்த டைமெல்லாம். மேடு புல்ட்டு இப்போ தரமாக வச்சு செஞ்சுருவார். இங்கே பாருங்க, குளோவால்குள்ளே பூந்து வர்றாங்க. இது என்ன ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை 999 ஒன்றுமே புரியல. இது எப்படி குளோவால்குள்ளே பூந்து வர முடியும்? நம்மால் ராவணனை நாக் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அவன் அவங்க டீம் இன்னொருத்தனையும் நாக் பண்ணியாச்சு, வில்லனை. ஏன்னா இந்த பயமாங்கிறவனை பாருங்கள், குளோவால் போட்டதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் கீழே உட்காந்து மெடிக்கேட் போடணும்ல. பாட்னாயிட்ட மேலே நின்று மெடிக்கேட்டை போட்டால் அப்புறம் அடிக்காமல் என்ன பண்ணுவானுங்க. அங்கேருந்து இங்கே கேப்டவுனுக்கு வந்தாச்சு. இவர் வாருங்க, சும்மா எனிமி ரைட் சைடில் இருக்கிறதோட தெரியாமல் சும்மா சரசரன்னு ஏறுறாரு. குளோவால் பாருங்கள் எப்படி ஸ்பீடுன்னு. நான் கடிச்சிருவார் இப்போ கூட. ஆனால் என்ன மேட்ச் வின் பண்ணிடுவாங்க. பரவாயில்ல, நம்ம வெறித்தனமாக ஆடி இனிமேல் தான் வெறித்தனமாக போகும். சும்மா சரசரன்னு டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. இப்போ 13 நிமிஷம் எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஆடினாங்க.
போடு ஹெட்ஷாட் பார்த்தீங்களா? பாருங்க எப்படி சுத்துறாருன்னு. குளோவால் இப்போ டப்புன்னு மாற்றி கவர் பண்ணுவாங்க பாருங்க. நான் இந்த இந்த ஸ்குவாடுக்கு நான் வேறு எந்தெந்த ஸ்குவாடு கூட போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 4 vs 4 ரூம் மேட்ச் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போகலாம். நம்ம வாடா மாமா கில்டு விசஸ் நம்ம மேடு, இந்த கில்டு மேடு மேக்ஸ் கில்டு, இல்லைன்னா ஹண்டர் கேமிங் அவங்க கூட போடலாம், இல்லைன்னா டிஜிஎஃப் தமிழ் கேமிங் அவங்க கூட போடலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் கரெக்டாக அந்த கில்டு கூட போடுவோம். 4 vs 4 கண்டிப்பாக நம்ம போடலாம். வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஏன் தெரியுமா? ரெக்கார்ட் பண்ணால் கொஞ்சம் லேக் அடிக்கிறங்கிறதுனால தான் நான் ஸ்பெக்டேக்கிங் போயிட்டேன். எல்லாமே ஸ்பெக்டேக்கிங். இனிமேல் பாருங்கள் எமோட்டை போடுறாரு நம்மால். வேறு லெவலில் வச்சு செய்கிறாரு நம்மால். இந்த மேட்ச் சும்மா வெறித்தனமாக இருக்கும். இவங்க டீமில் 3 பேர் செத்துருவாங்க. நம்ம மேடு மேக்ஸ் டீமில், அவங்க டீமில் 2 பேர் இருப்பாங்க. நம்ம மேடு புல்ட்டு ஒரே ஒரு ஆள் இருந்து 2 பேர் எப்படி சமாளிக்கிறாருன்னு பாருங்கள். அந்த நேரத்தில் எப்படி யோசிக்கிறாருன்னே தெரில. ஆனால் வேறு லெவலில் யோசிக்கிறாரு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாருங்கள் சர்ன்னு சுற்றிட்டாரா? எமோட்டை போடுவார் பாருங்க, காரமோட்டை. அங்கே வந்துட்டு ஒருத்தன் தெரிஞ்சிருச்சு பார்த்துக்கோங்க. இவனுக்கு நல்ல டேமேஜ் கொடுத்துருவார். ஆனால் அவன் குளோவால் போட்டு மெடிக்கேட்டை போட்டுருவான். பின்னால் பாருங்கள் 1 vs 1 இப்போ அவர் செத்துருவார். மேடு ஃப்ரை அவர் செத்துருவார். செம்ம டேமேஜ் கொடுப்பாரு இவருக்கு. இந்த இங்கே இவனுக்கு தான் செம்ம டேமேஜ் பாருங்கள் கொடுப்பாரு. குளோவால் போட்டு டேமேஜாக ஒரு அடி அடித்தா கூட செத்துருவான். அந்த மாதிரி இருந்தான். ஆனால் அந்த குளோவால் போட்டு மெடிக்கேட் போடுறது கூட அந்த இவனுக்கு தெரில, யாருன்னு தெரியல. அவன் சர்க்காருக்கு பாருங்கள் எப்படி மெடிக்கேட்டை போட்டிருக்கேன்னு பாருங்கள் பாட்டு. இங்கே பாருங்க அப்புறம் அங்கே ஒருத்தர் அவனை முடிச்சாச்சு பாருங்கள். சர்னு குளோவால் போடுறாரு. இவர் என்ன ஓப்போ 6GB RAM மொபைல் யூஸ் பண்ணுறாரு. நம்மளுக்கு ஃபோன் தெரில. ஆனால் பாருங்கள் ஹெட்ஷாட் ஒன்று ஒரு அடி அடித்து செத்துருவான். அடிச்சிட்டாரு பார்த்தீங்களா? போடு போடு போடு. காரை மட்டும் போடுறாரு. சும்மா தடுத்தடுத்தான்னு இந்த மாதிரி தான் கைஸ். நான் எல்லாரும் மேட்ச் போனாலும் எங்கள் டீம்மேட்ஸ் இந்த மாதிரி தான் மட்டும் போடுவாங்க. சிரிக்கிற மட்டும் இந்த மாதிரி போடுவாங்க. அவன் காரை மட்டும் போடுறாரு. வேறு லெவலாக அந்த மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்துல கூட ஃபைட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பாருங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. ஒவ்வொரு லைக் மூலிமா தான், ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு லைக் மூலிமா தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி ஓகே கைஸ் பார்க்கலாம். இந்த மேட்ச் கண்டிப்பாக யார் ஜெயிப்பாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். இந்த லாஸ்ட் ரவுண்டு தான் போட்டு தரமாக வச்சு செஞ்சுட்ருப்பார் நம்ம மேடு புல்ட்டு. யார் அதிகலன்னு கடைசியில் பார்க்கலாம். தலைவா போகுது தலைவா பாருங்கள்.